நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க. இதுல பாருங்க எப்படிப்பட்ட நிலை நின்றுட்டு இருக்கு பாருங்க. இந்த தம்பி கூட சொன்னான், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். அவர் என்ன சொல்றாரு, இந்த பூமி எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக இல்லாத மாறிட்டது. மாற்றியவன் மனிதன். இனி மனிதர்கள் வேறு கிரகங்களை நோக்கி நகர்வதை தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா இங்க வாழ முடியாது. யானை செத்துருச்சு, மாடு செத்துருச்சு, மான் செத்துருச்சு, மைனா செத்துருச்சு, கொக்கு செத்துருச்சு, சிட்டு செத்துருச்சு. நல்லா கவனிச்சுட்டு எல்லாம் செத்துருச்சு. பூச்சிகள் செத்துருச்சு, வண்டுகள் செத்துருச்சு, தென்னை மரம் செத்துருச்சு, பனை மரம் செத்துருச்சு, பாக்கு மரம் செத்துருச்சு. எல்லாம் செத்து விட்டதுன்னா இந்த பூமி செத்து கொண்டிருக்கிறது. நல்லா விளங்கணும். இந்த இதெல்லாம் பட்டு பண்ணது யார் காரணம்? இவ்வளவு மலைகள் சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு ஊர் பெத்தநாயக்கன் பாளையம். இது ஏன் இப்படி செத்து போச்சு? ஏன் செத்து போச்சு? என் தம்பி சொன்ன அந்த விஸ்வாமித்திர வசிஷ்டர் நதி, அந்த வசிஷ்டர் நதி இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லாம் மண்ணளித்துனாச்சு. மண்ணு என்பது